In this class, we are going to discuss about circular motion. Circular motion na paranga ஒரு particle வந்து constant distance from fixed point move ஆச்சுன்னா அது வந்து circular motion எடுத்துக்கிறோம். At a pointல வந்து direction of velocity தெரியணும்னா tangent draw பண்ணுங்க அந்த பாயிண்ட்ல tangent draw பண்ணீங்கன்னா tangent gives direction of velocity அப்படின்னு வருது. Circular motionல velocity direction change ஆயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த இனிஷியல் பாயிண்ட் வந்து P1 டைம் t = 0ல P1 இருக்கு, at time t செகண்ட்ல P2 வருது. அப்போ வந்து இந்த ரேடியஸ் வெக்டார் ஸ்வீப் சம் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, அதை தீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த P1ல இருந்து P2 போறது ஆர்க் லெங்க்த்னு எடுத்துட்டு அது டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் r இன்டு தீட்டா. இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. அடுத்து வந்து பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கும்போது இங்க பார்ட்டிகளுக்கு வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் எடுக்கிறோம் நம்ம, ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ரேடியஸுக்கும் இந்த டான்ஜென்ஷியல் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு r ஒமேகா. v இஸ் ஈக்குவல் டு r ஒமேகா எடுத்துக்கிறோம். இந்த r-ன்றது பொசிஷன் வெக்டார், ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, இதுவும் வெக்டார் குவாண்டிட்டி, v-ன்றது வெக்டார் குவாண்டிட்டி. அப்போ ரைட் சைடில் ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரிசல்டன்ட் வந்து வெக்டார் கிடைக்கிறதுனால இது கிராஸ் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ v பார் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பார் கிராஸ் r பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஒமேகா அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் d theta by dt. இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட் வந்து ரேடியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால ஆங்குலர் வெலாசிட்டிக்கு யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து பிராக்டிகல் யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பர் மினிட், ரொட்டேஷன் பர் மினிட்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெவல்யூஷன் பர் மினிட்னு சொல்லிக்கலாம். 1 ரெவல்யூஷன் பர் மினிட் ஈக்குவல் டு 2π/60 ரேடியன் பர் செகண்ட். அப்போ ரெவல்யூஷன் பர் மினிட் ரேடியன் பர் செகண்டா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 2π/60ல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன ஆகுது, வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ வந்து சர்க்குலர் மோஷன் பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல இருந்தால் அதுக்கு வந்து ஆக்சலரேஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக என்ன பண்றோம்னா 2 டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். பார்ட்டிகல் வந்து 2 டிஃபரெண்ட் பொசிஷன் எடுத்துப்போம். இங்க பாருங்க, இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்றேன், 2 பாயிண்ட் எடுத்துங்க. அந்த 2 பாயிண்ட்ல வெலாசிட்டி டைரக்ஷன் எடுக்கிறேன். இந்த வெலாசிட்டி வந்து அந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் டிரா பண்ற இல்லைங்களா, அந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். இந்த டான்ஜென்ட் டிரா பண்ண டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கு. ஸோ வெலாசிட்டி வந்து இது இந்த v வெலாசிட்டி, இங்க v வெலாசிட்டி இப்படி இருக்கு. இப்போ 0.1 இது வந்து 0.1 எடுத்துங்க, இது 0.2ன்னு எடுத்துங்க, 0.2ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் எடுத்துக்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் எடுத்துக்கணும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கலாம், பிளஸ்ன்னு போட்டு இது மைனஸ் யூன்னு போட்டுட்டு டிவைட் பை டைம் போட்டுடலாம். இப்போ இதுதான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வெலாசிட்டி இந்த P1 இருக்கு இல்லைங்களா, 0.1ல இருக்கிற வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி, 0.2ல இருக்கிற வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி, ரெண்டுமே v-ன்னு ஏன் எடுத்திருக்கேன்னா இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போது ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட், ஆனால் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த v வந்து நமக்கு ஆப்போசிட்டா வேணும், இந்த டைரக்ஷன்ல எடுக்கிறேன். ஆப்போசிட்டா இந்த டைரக்ஷன்ல எடுத்திருக்கேன் பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த டைரக்ஷன்ல மைனஸ் v-ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்னு எடுத்துங்க. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி இதே டைரக்ஷன்ல இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியை மைனஸ் ஆப்போசிட்டா சம் பண்ணணும். அப்போதான் நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்க இந்த ஃபைனல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் அப்படியே எடுத்துக்கும். இந்த ஃபைனல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டி v, இந்த இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் v, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் u இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல வரும் பாருங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து ரிசல்டன்ட் வந்து v மைனஸ் u ஆட் பண்ணா இந்த டைரக்ஷன்ல தானே வருது. இதுதான் இந்த மைனஸ் v இந்த v ஆட் பண்ணா ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரிசல்டன்ட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கு. ரிசல்ட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கு. ஸோ இங்க வந்து அப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போகும்போது ஆக்சலரேஷன் இருக்கும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகும்போது ஆக்சலரேஷன் இருக்கு, அது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சொல்றோம். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு இருக்கும்போது பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போச்சுன்னா அப்போ ஆக்சலரேஷன் இருக்கும். அந்த ஆக்சலரேஷன் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கணும். எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கும். அப்படின்னா டுவர்ட்ஸ் சென்டர்னா எலாங் தி ரேடியஸ் இருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலரா இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும்
வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலரா இருக்கும். சரி, இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கு, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சென்ட்ரிபியூட்டல் வெலாசிட்டி வந்து சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் டெரைவ் பண்ணுவோம். அப்படி சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் டெரைவ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து v ஸ்கொயர் பை ஆர். v ஸ்கொயர் பை ஆர் இதுதான் வந்து சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். அதனால v பிளேஸ்ல ஆர் ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v பிளேஸ்ல ஆர் ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு டிவைட் பை ஆர் போட்டுக்கலாமா? அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இங்க ஆர் ஸ்கொயரும் ஒரு ஆரும் கேன்சல் பண்ணா ஆர் இருக்கும். ஸோ அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஆர், ஆர் ஒமேகா ஸ்கொயர் இது ஒரு ஃபார்முலா. சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா இருக்கு இல்லையா, அப்போ v பை ஆர் இஸ் ஈக்குவல் என்ன போடலாம், ஒமேகான்னு போடலாமா? v பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, இது v ஸ்கொயர் பை ஆர் இருக்கிறத v இன்ட்டு வின்னு எழுதிக்கிங்க. அப்போ ஒரு v பை ஆர் வந்து ஒமேகான்னு போடுங்க, இன்னொரு v அப்படியே வச்சுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v ஸ்கொயர் v இன்ட்டு வின்னு எழுதிப்போம். ஒரு v எழுதிட்டு இன்னொரு v பை ஆர் இருக்குல்லையா, அதுதான் ஒமேகான்னு போட்டுரும். அப்போ v ஒமேகா. ஸோ சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு நமக்கு 3 ஃபார்முலாஸ் வந்திருக்கு. v ஸ்கொயர் பை ஆர்னு ஒரு ஃபார்முலா, அடுத்து ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அடுத்து v இன்ட்டு ஒமேகா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் எதனால வருது பாத்தீங்கன்னா, பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போகும்போது டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்த டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அதனால வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதனால இருக்கிற ஆக்சலரேஷன் தான் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா, along the radius perpendicular to velocity, perpendicular to velocity இருக்கும். சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கும். அதனால தான் இந்த ஆக்சலரேஷனை சென்ட்ரல் சீக்கிங் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டிக்கும் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கு. இப்போ நம்ம ஃபோர்ஸ் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னு எடுக்கிறோம். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அதாவது வந்து ஒரு பார்ட்டிகளுடைய டைரக்ஷன் மாறணும்னா அப்போ ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகணும். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகணும். அதுதான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல தான் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலரா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், வெலாசிட்டி டைரக்ஷன்ல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலரா இருக்கும். அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். இப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு ஒவ்வொரு ஃபார்முலா எழுதுற மாதிரி, மாஸ் இன்ட்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் என்னென்ன ஃபார்முலா பார்த்து பாருங்க. சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் v ஸ்கொயர் பை ஆர், இன்னொரு ஃபார்முலா ஒமேகா ஸ்கொயர் ஆர், இன்னொரு ஃபார்முலா v ஒமேகா. இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் பிளேஸ்ல v ஸ்கொயர் பை ஆர் அப்படி போட்டீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸுக்கு mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. அடுத்த ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m ஒமேகா ஸ்கொயர் ஆர், இது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் v ஒமேகான்னு பார்த்தோம். So centripetal force is equal to m into v omega. These formulas can be used to solve centripetal force. அடுத்து work done by centripetal force. இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருக்கு. இந்த क्वेश्चन கேக்குற ஆன்சர் யார் யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். work done by centripetal force is equal to 0 னு ஒரு ஆப்ஷன், is not equal to 0 னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா நீங்க சொல்றீங்க பாருங்க. ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருக்கு. யார் யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருக்கு, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போகும்போது வெலாசிட்டி டைரக்ஷன் மாறதுனால ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷனுக்கு ஃபோர்ஸ் இருக்கு, அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ ஒர்க் டன் பை தி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆன்சர் 0னு வருமா, நாட் ஈக்குவல் டு 0னு வருமா? ஒர்க் டன் பை சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். ஆக்சுவலா ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ தீட்டா எவ்வளவு சொல்லியிருக்கீங்க பாருங்க. ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி இருக்கா. அப்போ ஆங்கிள் பிட்வீன் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 90 டிகிரி வரதுனால இந்த காஸ் 90 வந்து 0னு வரதுனால ஒர்க் டன் ஈக்குவல் டு 0. வெரி குட், ரெண்டு பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒர்க் டன் பை சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0. ஒர்க் டன் பை சென்ட்ரிபியூட்டல் வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒர்க் டன் பை சென்ட்ரிபியூட்டல் 0. அதே மாதிரி பவர் டெலிவர்டு ஆல்சோ 0. பவர் டெலிவர்டு பை தி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். பவருக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு காஸ் தீட்டா.
தீட்டான்றது என்ன? ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி, பவருக்கு. இப்போ ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி இருக்கு. அப்போ cos 90 0ன்னு வரும். ஸோ தட் பவர் டெலிவர்டு பை தி சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0 பிகாஸ் ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஃபோர்ஸ் 90 டிகிரின்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து வேரியபிளா இருக்கும். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீடு வேரியபிள், டைரக்ஷனும் வேரியபிள். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியும் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியும் வேரியபிள். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா தி மோஷன் வித் வேரியபிள் ஸ்பீட் இஸ் நோன் அஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து பார்ட்டிகிள் வந்து வேரியபிள் ஸ்பீட்ல போகுது, அதே மாதிரி டைரக்ஷனும் வேரியபிளா இருக்கும். சர்க்குலர் பார்த்தோன்னா போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட்ஸ் ஆர் வேரியபிள் அப்படின்னு வருது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல உங்களுக்கு டேஞ்சன்ட் டிரா பண்ணோம்னா அந்த டேஞ்சன்ட் டிரா பண்ண டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். அப்போ வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதே மாதிரி இங்க வெலாசிட்டி இங்க டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும்னா ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா எலாங் தி வெலாசிட்டி இருக்கணும். எலாங் தி வெலாசிட்டி இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்னா அப்போ வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க? ஆக்சலரேஷன் வந்து எலாங் தி வெலாசிட்டி இருக்கணும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் பண்றதுக்கு ஆக்சலரேஷன் வந்து எலாங் தி வெலாசிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த வெலாசிட்டி நம்ம என்ன சொல்றோம்னா டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன். அதாவது டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் தான் டான்ஜென்ட் டைரக்ஷன்ல இருக்கிற ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணும். இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து ஸ்பீடு மாற்றணும்னா ஆக்சலரேஷன் வந்து எலாங் மோஷன் இருக்கணும். அப்படின்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் என்ன பண்ணணும்னா ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகளை சேஞ்ச் பண்ணும். அட் தி சேம் டைம் சர்க்குலர் மோஷன்லயும் இருக்கணும் இல்லையா? அப்போ சர்க்குலர் மோஷன்ல இருக்கணும், டைரக்ஷனும் வேரியபிளா இருக்கணும்ல. அப்போ டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இருக்கணும். அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இது இருக்கு. அப்போ வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் பண்றதுக்கு டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் இருக்கு, டைரக்ஷனை மாத்துறதுக்கு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன், அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்க போறது ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன். ரிசல்டன்ட் எப்படி ஆக்சலரேஷன் இருக்கும்? சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கும் டான்ஜென்டல் ஆக்சலரேஷனுக்கும் பிட்வீன் இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் இப்படி இருக்கலாம். அதாவது ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் நியர் டு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனா இருக்கலாம், இல்லைன்னா நியர் டு டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் டான்ஜென்டல் ஆக்சலரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அண்ட் டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் தீட்டா, இது ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி வச்சு வெலாசிட்டி டைரக்ஷனுக்கும் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா இதுல இருந்து நம்ம tan தீட்டாக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசைட் என்ன வரும் சொல்லுங்க? அட்ஜசன்ட் சைடு வந்து AT டான்ஜென்டல் ஆக்சலரேஷன், ஆப்போசைட் வந்து சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். ஸோ சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் பை டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் இஸ் தி டான்ஜென்ட் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டான்ஜென்டல் ஆக்சலரேஷனும் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனும் பர்பெண்டிகுலரா தானே இருக்கு. இப்போ ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலரா இருந்தா ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிசல்டன்ட் வெக்டாருக்கு என்ன பண்ணும்? 1 வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் another வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் 2 twice the 1 வெக்டார் into another வெக்டார் into cosine of angle between them னு parallelogram law of vector additionல படிச்சோம் இல்லையா, அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அப்ப என்ன வரும் சொல்லுங்க? ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் is equal to square root of centripetal acceleration square plus tangential acceleration square plus 0 னு வந்துரும். ஏன் plus 0 வருதுன்னா வந்து parallelogram law of vector additionல p square plus q square plus 2pq cos theta படிச்சீங்களா? theta வந்து 90 டிகிரி angle between two vectors வந்து இங்க centripetal acceleration tangential acceleration angle between two vectors வந்து 90 வரதுனால அது 0 ஆயிருது. சோ அப்போ resultant acceleration in the non uniform circular motion க்கு வந்து ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா centripetal acceleration square plus tangential acceleration square னு வரும். சரி, இப்போ வந்து நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படி பாத்தீங்கன்னா v ஸ்கொயர் பை r. சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா வந்து v ஸ்கொயர் பை r. டான்ஜென்டல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் என்ன பண்ணும்? ஸ்பீடை வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு தான் வந்து டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு வந்து டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனும் டான்ஜென்டல் ஆக்சலரேஷனும் இந்த ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க.
So acceleration is equal to square root of v square by r whole square. This centripetal acceleration square plus tangential acceleration வந்து என்ன வரும் rate of change of speed whole square. இந்த ஃபார்முலா தான் நமக்கு இது ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் இன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல கிடைச்சிருக்கு. சரிப்பா, இப்போ வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க, v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எடுக்கிறோம். இந்த v சேஞ்ச் ஆனால் ஒமேகா சேஞ்ச் ஆகணும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடை தான் நம்ம என்ன சொல்றோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடை வந்து டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் சொல்றோம். அதே மாதிரி ஒமேகா சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒமேகாவை தான் நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்போ ஒரு புதுசா ஒரு டேர்ம் கொண்டு வர என்ன பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் டினோட்டட் பை சிம்பிள் ஆல்பா. என்னப்பா? ஆல்பா. ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as rate of change of angular velocity. ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன யூனிட் சொல்லி இருந்தேன் நான்? ரேடியன் பர் செகண்ட் சொல்லி இருந்தேன் இல்லையா? அப்படின்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாக்கு வந்து ரேடியன் பர் செகண்ட் போட்டுங்க யூனிட். அடுத்து இந்த டைமுக்கு ஒரு செகண்ட் போட்டுங்க, புரியுதுங்களா? அப்போ ரேடியன் பர் செகண்ட் அப்போ செகண்ட் ஸ்கொயர்னு வந்துருதா? அப்போ இந்த யூனிட் ஆஃப் ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ யூனிட் ஆஃப் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷனுக்கும் ரிலேஷன் கொண்டு வரலாம். ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷனுக்கும் ரிலேஷன் கொண்டு வருவோம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் பார்க்கலாம். அதுக்கு எப்படி பண்றேன்னா, இப்போ v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? ரேட் ஆஃப் இது ஸ்பீட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் dv by dt. That is equal to r into omega differentiate பண்ண என்ன வருது? d omega by dt. இந்த dv by dt தான் என்ன சொல்லுங்க? tangential acceleration. இது r அப்படியே போட்டுட்டு d omega by dt தான் என்னப்பா? angular acceleration. So tangential acceleration is equal to r into angular acceleration. இப்போ tangential acceleration எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஆல்பா எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? r எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பார்த்தோம்னா ஆல்பா வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா d omega by dt டைரக்ஷன்ல இருக்கும். சேஞ்ச் இது வந்து எப்படி எழுதலாம்னா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி டிவைட் பை டைம்னு எழுதிக்கலாம். எப்படி நம்ம ஆக்சலரேஷனுக்கு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம்னு எழுதுறோமோ அந்த மாதிரி, ஏன்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தானே, அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம்னு சொல்லிக்கிறோம். அதனால ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி divided by time. So angular acceleration is equal to change in angular velocity, the final angular velocity minus initial angular velocity. Initial angular velocity omega naught னு எடுத்துக்கிறோம், final angular velocity omega னு எடுத்துட்டு divide by time னு எடுத்துக்கிறோம். அப்போ angular acceleration உடைய டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா change in angular velocity டைரக்ஷன்ல இருக்கணும். சரி, இப்போ வந்து நம்ம change in angular velocity எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் மோஷன் எடுத்துப்போம். இப்போ சர்க்குலர் மோஷன் வந்து இந்த இப்படி எடுத்திருக்கேன், ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல போனோம்னா அதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும், எபவுட் சர்டன் ஆக்சிஸ் தான் பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ இந்த ஆக்சிஸ்ல சுத்திட்டே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? எலாங் தி ஆக்சிஸ் இருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டில தான் இன்க்ரீஸ் இன் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். ஒருவேளை ஆங்குலர் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் இன் ஆங்குலர் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா ஆங்குலர் ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனா ஆங்குலர் வெலாசிட்டி இஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆனா ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன்ஸ் ஆர் parallel அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதே ஆங்குலர் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனா டிக்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டிக்ரீசஸ் இருந்தா ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஆன்டி பேரலல், ஆப்போசிட்னு எடுத்துக்கலாம். ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஆப்போசிட் டு ஆக்சலரேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஆப்போசிட் டு ஆக்சலரேஷன், ஆப்போசிட் டு ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுது ஆங்குலர் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கும்?
along the axis. அதாவது ஒரு பார்ட்டில இருந்து பிளேன்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா ஆங்குலர் வெலாசிட்டி பாசிட்டிவ். பார்ட்டிகல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி பாசிட்டிவ். இதே கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆங்குலர் ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கணும்னா, ஆங்குலர் ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கணும்னா பார்ட்டிகல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும், இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டில மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகுதுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாதான் ஒமேகா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா v = r ஒமேகா தானே. v இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒமேகா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பார்ட்டிகல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு வெலாசிட்டி இன்க்ரீசிங் வெலாசிட்டில இன்க்ரீஸ் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தா ஒமேகா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கும், ஒமேகா டைரக்ஷன்லயே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ பார்ட்டிகல் வந்து மேக்னிட்யூட் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் ஸ்பீடு மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டு இருந்தா தான் ஒமேகா சேஞ்ச் ஆகும். ஒமேகா சேஞ்ச் ஆனா தான் ஆல்பா வந்து இருக்கும். அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஆல்பா வந்து 0. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்தா என்ன அர்த்தம் உங்களுக்கு? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்தீங்கன்னா v = r ஒமேகா. அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஸ்பீடு மாறினாதான் ஒமேகா மாறும். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் மேக்னிட்யூட் ஆஃப் ஸ்பீடு மாறாது, மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி மாறாது. அதனால ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஆல்பா வந்து 0. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஒமேகா கான்ஸ்டன்ட், ஆல்பா வந்து 0 வரும். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்தாதான் ஸ்பீடு மாறும், அப்போ ஒமேகா சேஞ்ச் ஆகும். அப்பதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆல்பா இருக்கும், ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் டேஞ்சென்டல் ஆக்சலரேஷனுக்கும் ரிலேஷன் கொண்டு வந்தோம். டேஞ்சென்டல் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்ன ரிலேஷன்? r ஆல்பா அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்க r-ன்றது பொசிஷன் வெக்டார், அதான் ரேடியஸ் வெக்டார். r-ன்றது ரேடியஸ் வெக்டார், ஆல்பான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன், இதுவும் வெக்டார். இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து ஆக்சியல் வெக்டார் along the axis டைரக்ஷன்ல இருக்கும். ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து ஆக்சியல் வெக்டார் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கும். டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் உங்களுக்கு தெரியும், இது ஆக்சலரேஷன், அதனால இது வெக்டார். அப்போ ரைட் சைடுல ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் சைடு ரிசல்டன்ட் வெக்டார் வந்திருக்கு. அப்போ ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாதானே ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும். அதனால ஆரும் ஆல்பாவும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா கிராஸ் ஆர் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இதுதான் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் டேஞ்சென்டல் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் ஆல்பான்னு எழுதக்கூடாது, ஆல்பா பார் கிராஸ் ஆர் பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரி, இப்போ வந்து இது கொஞ்சம் டயக்ராம் வரைஞ்சி ஆக்சலரேஷன் ஆல்பா இதெல்லாம் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஆக்சிஸ்னு ஒன்று எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இதுதான் வந்து ஆக்சிஸ். எபோட் இந்த ஆக்சிஸ் தான் இந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு சர்க்குலர் பாத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ரேடியஸ் வெக்டார் ஒன்று எடுப்போம். இங்க வந்து ரேடியஸ் வெக்டார் வந்து இப்படி இருக்கு, இங்க ரேடியஸ் வெக்டார் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? சரி, இந்த டைரக்ஷன்ல இருக்கு ரேடியஸ் வெக்டார். இப்போ டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து இதுதான் பொசிஷன் வெக்டார் ஆர் பார், இங்க தான் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும் ஆல்பா பார், இதுதான் சென்டர். இப்போ ஆல்பாவும் ஆரும் XY பிளேன்ல இருக்குன்னு வச்சுங்க, ஆல்பாவும் ஆரும் XY பிளேன்ல இருக்குன்னு வச்சுங்க. டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் Z ஆக்சிஸ்ல இருக்கு, பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இன் விச் r and alpha. அதாவது உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட்ல தெரியும், ரிசல்டன்ட் வெக்டார் should be perpendicular to the plane in which two vectors are present. அப்போ ஆல்பாவும் ஆரும் ஒரு பிளேன்ல இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேனுக்கு இன்டு தி பிளேன் இப்படி வந்திருக்கு டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன். அப்போ டேஞ்சென்டல் ஆக்சலரேஷனும் ஆரும் பர்பெண்டிகுலரா இருக்கும், டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் ஆல்பாவும் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஆர், அதே மாதிரி டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஆல்பா ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இன் சர்க்குலர் மோஷன் கொடுக்குறேன் நான். இப்போ இந்த கொடுக்குற ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இப்போ நான் இது ஃபார்முலா கொடுக்க போறேன். டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷனை வச்சு அப்படியே நம்ம கம்பேர் பண்ணிட போறோம் சர்க்குலர் மோஷனுக்கு. டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு தெரிகிற ஃபார்முலாவை அப்படியே வச்சு சர்க்குலர் மோஷனுக்கு இப்போ எழுத போறோம். சர்க்குலர் மோஷன்,
இப்போ வந்து என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி எப்படி கம்பேர் பண்ணணும்ன்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டிரான்ஸ்லேட்டரி மோஷன், சர்க்குலர் மோஷனுக்கு ஃபார்முலாஸ் கொடுக்குறேன், கவனிங்க. இங்க வந்து என்ன பண்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தோம்னா இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்க போறோம். இதுக்கு ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து S is equal to R theta. இதுதான் ரிலேஷன் டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் S equal to R theta. சரி, இங்க டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வெலாசிட்டி எடுக்க போறேன், சர்க்குலர் மோஷன் என்ன எடுக்க போறோம், ஆங்குலர் வெலாசிட்டி எடுக்கிறோம். அப்ப V is equal to வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ரிலேஷன், V equal to R omega அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல ஆக்சலரேஷன் எடுக்கிறோம், சர்க்குலர் மோஷன்ல ஆங்குலர் ஆக்சலரேஷன் எடுக்கிறோம். ஆக்சலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷன், இது டான்ஜென்டல் ஆக்சலரேஷன். ஏன்னா ரெண்டு ஆக்சலரேஷன் இருக்கு, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கு, ஒன்னு இருக்கு டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் இருக்குனால டான்ஜென்டல் ஆக்சலரேஷனுக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு R ஆல்பா, டான்ஜென்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு R ஆல்பா அப்படின்னு எழுதி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, பாருங்க டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கும் டிரான்ஸ்லேட்டரிக்கும் ரொட்டேஷனல் சர்க்குலர் மோஷனுக்கும் நம்ம ரிலேட்டட் எப்படி ரிலேட் பண்ணி ஃபார்முலா எழுத முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். சர்க்குலர் வேற என்னென்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? சரி, இங்க கவனிங்க. இப்போ இங்க வந்து V is equal to நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் சொல்லுங்க, V is equal to U plus AT. கரெக்ட்டுங்களா? V equal to U plus AT ன்னு இருக்கும். அப்படியே கம்பேர் பண்ணுங்க, ஃபைனல் வெலாசிட்டி பிளேஸ்ல ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி பிளேஸ்ல இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பிளஸ் ஆல்பா டி. இங்க இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்லுவோம், ஃபைனல் வெலாசிட்டி V சொல்லுவோம். சர்க்குலர் மோஷன்ல இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட்னு சொல்லுவோம், ஆங்குலர் வெலாசிட்டியை ஒமேகான்னு சொல்லணும். இன்னொரு ஃபார்முலா இங்க இருக்கு, டீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 2πn அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. டீட்டாக்கு வந்து ஒரு ஃபார்முலா 2πn. என்னன்றது நம்பர் ஆஃப் ரொடேஷன். ஒரு ரொடேஷனுக்கு ஆங்கிள் 2π தானே, ரெண்டு ரொடேஷன் 2 × 2π, 3 ரொடேஷன் 3 × 2π அப்படின்னு வரும். அதனால தீட்டா ஈக்குவல் டு 2πn, வேற n இஸ் நோன் அஸ் நம்பர் ஆஃப் ரொடேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? டீட்டாக்கும் நம்பர் ஆஃப் ரொடேஷனுக்கும் ரிலேஷன் வந்து தீட்டா ஈக்குவல் டு 2πn அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து இங்க வந்து இப்போ இது வந்து ஆக்சலரேஷன்ல போகும்போது, இதே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனா ஆக்சலரேஷன் ஜீரோவா இருந்தா என்ன வரும் சொல்லுங்க, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு கிடைக்கும் இல்லையா? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வரும். அதே மாதிரி இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஜீரோவா இருந்தா ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த டைம் வந்து ஸ்மால் லெட்டர் டி-ன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இதே வந்து ஒரு ரொடேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் எவ்வளோ, கேபிட்டல் டி டைம் தானே, டைம் பீரியட் தானே. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π. ஒரு ரொடேஷனுக்கு ஆங்கிள் 2π போட்டீங்கன்னா டைம் டேக்கன் வந்து டி, டைம் பீரியட் டி. அப்போ ஒமேகாக்கும் டைம் பீரியடுக்கும் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. 1/t தான் என்ன சொல்லுங்க, 1/t தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π × ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு 2π × ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது புரிஞ்சுங்களா? இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. அதாவது டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ரொடேஷனல் சர்க்குலர் மோஷனுக்கும் சர்க்குலர் மோஷன் இதுக்கு வந்து எப்படி ஃபார்முலாஸை கம்பேர் பண்ணி எழுதுறதுன்னு நம்ம பார்க்குறோம். கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம்னு போட்டுப்போம். அப்போ ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன வரும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் வந்து S is equal to இங்க ஃபார்முலா என்ன எழுதுறோம்னா V plus U/2 ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன். அதே மாதிரி இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி டிவைட் பை 2 × டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க ஃபார்முலா வந்து S is equal to UT plus half AT square அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். S equal to UT plus half AT square. அப்ப S பிளேஸ்ல இங்க என்ன வரணும், இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். θ is equal to இனிஷியல் வெலாசிட்டி, இங்க இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு டைம் பிளஸ் ஆஃப் இன்டு இங்க ஆக்சலரேஷன், இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் t ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க வந்து V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS அப்படின்னு ஃபார்முலா பார்த்தோம். அதே மாதிரி இங்க ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 the alpha into theta. A பிளேஸ்ல ஆல்பா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளேஸ்ல theta அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த டிஸ்டன்ஸ் டிராவல் இருந்து nth செகண்ட், டிஸ்டன்ஸ் டிராவல் இன் nth செகண்ட் என்ன சொல்லுங்க, U plus
a/2 into 2n minus 1. இதுதான் டிஸ்டன்ஸ் டிராவல் இன் nth செகண்டுக்கு ஃபார்முலா. அப்போ இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் லாஸ்ட் 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இனிஷியல் வெலாசிட்டி பிளேஸ்ல இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பிளஸ் ஆக்சலரேஷன் பிளேஸ்ல ஆல்பா பை 2னு போட்டுட்டு இன்ட்டு இங்கே 2n minus 1, ஸோ 2n minus 1. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கைனமெட்டிக்ஸ்ல ஃபார்முலாஸ் பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன், வெலாசிட்டி ஈக்குவேஷன், ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அப்படியே சர்க்குலர் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளேஸ்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் அங்க வெலாசிட்டி பிளேஸ்ல இங்க ஆங்குலர் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் பிளேஸ்ல ஆங்குலர் ஆக்சலரேஷன், இந்த மாதிரி எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது என்ன மாதிரி ஃபார்முலாஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல எல்லா ஃபார்முலாஸும் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கான்செப்டை பார்க்கலாம்.